உன் பிரச்சனை, உன்னை அழிக்கணும்னு வந்த திட்டம், அந்த சதி மோசனை, அந்த வஞ்சனை, இதையெல்லாம் தகர்த்து போடுகிறதுக்கு உன்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறவர். சொல்லுங்களேன், எத்தனை பேர் சொல்கிறீங்க? உனக்கு திட்டம் மோசமான திட்டமாக இருக்கலாம், பிளான் நீ சந்தித்து வந்த பிளான் மோசமான பிளானாக இருக்கலாம். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் நான் உட்பட்டு நான் வர்றேன். நீ உண்மையிலேயே அந்த முதல் வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் சங்கீதம் 62:1, என் இருதயம் தொய்யும் பொழுது, ஸ்தோத்திரம், அழகான ஒரு வார்த்தையில், எப்படி? என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே என்னை கொண்டு போய்விடும். தேவன் விட்டாரா? விடுகிறவரா? இல்லை, நம்மளை தாழ்த்துகிறவரா? யோசிச்சு பாருங்களேன். அவனை எட்டாத உயரமான கண்மையிலே முருதகாயை கொண்டு போய்விட்டார். எஸ்தர் ராஜாத்தி, ஓகே, ஆனால் எஸ்தர் ராஜாத்திக்கு கொடுக்கப்பட்ட அதே கணம், அதே மகிமை அவருடைய மரணத்திற்கு பின்னால அதே பிளேஸில் இந்த முருதகாய்க்கும் அடக்கம் பண்ணப்படுகிற வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு வேதத்தில் இல்லைங்க. இன்னைக்கு வரலாற்று பூர்வமான உண்மையான சரித்திர செயல்களை நம்ம கண்கள் பார்க்கிறது. முருதகாயும் எஸ்தருடைய கல்லறையும் ஒன்றாக ராஜ மரியாதையோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பார்த்தீங்க, வாட்ச்மேன் எங்கே இருந்தா? முற்றத்தில் இருந்தாங்க, காவல் முற்றத்தில். அது வசனம் பேர் என்ன? காவல் முற்றம், வாட்ச்மேன். வாட்ச்மேனா யாரு? காவல் காக்கிறவன், அவ்வளவுதான் வாட்ச்மேன். வாட்ச்மேனுக்கு ஒரு பிரச்சனை, புரியுதுக்காக சொல்றேன். யாருக்கு பிரச்சனை? வாட்ச்மேன், காவல் முற்றத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சர்வெண்ட், ஒரு வேலைக்காரனுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு தெரியுமா? ஒரு ஆமான் ஏன் எழுமனா தெரியுமா? இந்த பிரச்சனை அவனுக்கு வந்ததுக்கு முழு முதல் காரணமே இந்த வாட்ச்மேனா இருக்க வேண்டிய இந்த மனுஷனை 127 தேசத்திற்கு தேவன் பெரிய ராஜ முடியை தரித்தவனாய், அவன் அதிகாரமிக்க ஒரு தலைவனாய் மாறணும்னா போய் வாட்ச்மேனா இருக்கிறவனுக்கு என்னங்க தகுதி இருக்கு? வாட்ச்மேனுக்கு இப்போ மன்னராகிற வாய்ப்பு கிடைத்து, முழு அதிகாரமும் ராஜ மேன்மை அவன் கையில் கொடுக்கப்பட்டு, முத்திர மோதிரம் அவன் கையில் கொடுக்கப்பட்டு, எல்லா 127 தேசத்தையும் நிர்வகிக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தேவன் இந்த வாட்ச்மேனுக்கு தேவன் கொடுக்கிறார். என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்க. இப்போ நம்ம பார்க்கலாமா? அவன் சொல்றா இல்லையா, அண்ணால் உயர்த்துகிறவரும். நாம் காவல் முற்றத்தில் இருக்கும் பொழுது கலங்கக்கூடாது. காவல் முற்றத்தில் இருக்கும்போது கலங்கக்கூடாது. தோத்துறோம். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோ, அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நீங்கள் அவரோடு கூட இருப்பீர்களானால் அவர் உங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிற தேவன் என்பதை நீங்கள் மறந்தே போகக்கூடாது. கண்களை